அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கின்றேன். இப்பொழுதும் இந்த 8வது மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ரோமர் 8:28 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒருத்தர் மட்டும் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அல்லேலூயா, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கணும், அன்பு கூறணும், அல்லேலூயா, அழைக்கப்பட்டிருக்கணும், அன்பு கூறணும். அதுக்கப்புறம் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கவும் வேண்டும். அல்லேலூயா. எல்லாமே எனக்கு தீமையாக நடக்குது அப்படின்னு இல்லாமல் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, சகலம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அல்லேலூயா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அப்போது இந்த வசனம் சொல்லுகிறபடி எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. அப்போது தீமை நடந்தாலும் அது நன்மைக்காக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு பல வருடங்களுக்கு பின்பு தன்னுடைய சகோதரர் தன்னை குடியில் போட்டு அடிமையாக விற்று அங்கே போய் பல பாடுகளை பட்டு அதிபதியாக உயர்ந்த பின்பு ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், அவங்க சகோதரர்கள்லாம் ஒருவேளை யோசேப்பு பழசை நினச்சிக்கிட்டு நம்மளை துன்பப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவன் பாதத்தில் விழுந்து சொன்னார்கள், அந்த உங்களுடைய சகோதரருடைய அக்கிரமத்தை எல்லாம் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது சொன்னார்னு சொல்லும்போது யோசேப்பு அழுது சொல்லுவார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை சகல ஜனங்களுக்கும் நன்மையாக முடிய பண்ணினார்னு சொல்லுவார். அல்லேலூயா. தீமை செய்தீர்கள்னு சொல்லலை, சரி, அல்லேலூயா, தீமை செய்ய நினைத்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட நாம் ஒரு எப்படி ஆண்டவர் ஒரே ராத்திரியில், அல்லேலூயா, ஒரே ராத்திரியில் எப்படி சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க பண்ணினார் தேவனுடைய பிள்ளைகளில் வாழ்க்கையில். அல்லேலூயா என்ற ஒரு 5 காரியங்களை நாம் சுருக்கமாக பார்த்து முடிக்க இருக்கின்றோம். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். அங்கே மொர்தெகாய்க்கு எப்படி ஒரே ராத்திரியிலே எப்படி நன்மை நடந்தது வசனம். அன்று ராத்திரியிலே புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். வாசிக்கப்பட்டது. வாசற் காவலரில் தேரேசும் பார்த்து அறிவித்தான் என்று கேட்டான். சொன்னார்கள், நல்லா கவனிங்க. ராஜ அரண்மனை வெளிமுற்றத்திலே ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி ராஜாவிடத்தில் பேசும்படியாய் முற்றத்தில் இருக்கிறான். ராத்திரியில் நடக்குது. ராத்திரியிலே தூக்கத்துக்கு என்ன மணி வேலைன்னு தெரியல, 12 மணியா 1 மணியான்னு தெரியல. ஆனால் ராத்திரியோட ராத்திரியாக அங்கே தீமை வாசற்படியில் நிற்கிறது. அல்லேலூயா. மொர்தெகாய் தூங்கி கொண்டிருக்கிறாரு. ஆனால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. மொர்தெகாய்க்கு தெரியாது. மொர்தெகாயை ஜெயிலையும் போடல, ஒன்றும் பண்ணலை. மொர்தெகாய் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் மொர்தெகாய் தூங்குகிற வேளையிலே மொர்தெகாய்க்கு தீமையாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நன்மையாக மாறப்படினார். இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கம் வராமல் பண்ணது இமைகளை பிடித்தது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. நான் வாசியை தொடர்ந்து வாசி. வந்திருந்தான். முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டார். அவனை நோக்கி உள்ளே வரட்டும் என்றான். வந்தபோது
கேட்டான். அதற்கு ஆமான் என்னை அன்றி தன் மனதில் நினைத்து ராஜாவை நோக்கி என்னவென்றால் ராஜவஸ்திரம், குதிரை, ராஜமுடி, கையிலே கொடுக்க வேண்டும். அலங்கரித்த பின் ஏற்றி உலாவும்படி செய்து மனுஷனுக்கு செய்யப்படும் என்று கூறப்பட வேண்டும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பாருங்க, என்னை என்று யாரை கனம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூடவே சொல்லிட்டார். என்னென்னா என்ன பண்ணணும்? ராஜ முடி வரணும், இந்த குதிரை, ராஜா ஏறுற குதிரை வரணும், அவ்வளோதானே. என்னென்ன கணங்கள் இருக்கிறது? ராஜ வஸ்திரம் தரிக்கணும், ராஜ முடி வேணும், ராஜ குதிரை வேணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்? குதிரை மேலே ஏற்றி என்ன பண்ணணும்? அந்த நகரமான வரணும். பிரதான பிரபுக்கள்னு யாரை சொல்லணும்? இவரை தான் சொல்லிக்கிறார், தன்னை அறியாமலே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, இவருக்கு நன்மையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவனுக்கு சொன்ன நன்மையை அப்படியே மொர்தெகாய்க்கு மாற்றிவிட்டு, மொர்தெகாய்க்கு இவன் நினைத்த தீமையை அப்படியே அவனுடைய தலையில திரும்ப பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செஞ்சது நன்மையா தீமையா? நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 60 முழம் தூக்கு மரம்னா எவ்வளோ பெருசு! அப்படி இந்த குடியேற்றுறது மாதிரி இப்படி குடியேற்றிருப்பாங்க. ஆகஸ்ட் 15 வந்து குடியேற்றுறது மாதிரி மொர்தெகாய் அவ்வளோ வெறி, அப்படியே குடியேற்றிடுவோம் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த குடிமரத்தில், இந்த தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கி போடும்படி ஆண்டவர், ஆமானை தூக்கி போடும்படி ஆண்டவர் காரியம் மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. எஸ்தர் அதிலே வாசிப்போம். எஸ்தர் 9:1 வந்து இருக்கும், காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு. கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு தேதியிலே நம்பினார்களே, அந்த நாளிலே தானே மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. அதற்கு முன்பதாக மொர்தெகாயின் வாழ்க்கையிலே அந்த காரியம் மாறுதலாய் ஆண்டவர் முடிய பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுக்கு யாராவது தீமை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? தீமைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. தீமையை நன்மையாக ஆண்டவர் முடிய பண்ணுவார். மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செஞ்சாங்க. தூக்கு மரம் செஞ்சார் ஆமான். இப்படியாவது மொர்தெகாய் வந்து தன்னை மதிக்காத மொர்தெகாயை என்ன பண்ணிடணும்? தூக்கில் மாட்டிடணும். ஆனால் ஆண்டவர் அது தீமையை நன்மையாக மாற பண்ணார் ஒரே ராத்திரியில். அல்லேலூயா. அந்த ராத்திரியில் வந்து ராஜாவுக்கு தூக்கம் வந்திருந்ததுன்னா எழுப்பி தூக்க கலக்கத்தில் மொர்தெகாய் ஆமான்னு சொல்கிற அத்தனைக்கும் தலையை ஆட்டியிருந்தால் அங்கே இதாக. ஆனால் கரெக்டாக ராஜா வந்து தூக்கத்தை விட்டு எழும்பி, தூக்கம் வராமல் அந்த நடபடி புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னா டைரி மாதிரி அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்ட்டு எழுதி வைப்பாங்க. ஏன்னா ராஜாக்களுக்கு வந்து அங்கே ஞாபகம் இருக்காது, அன்றைக்கி யார் தீமை செஞ்சா நன்மை செஞ்சா அதுக்கேற்ப ரிவார்டு கொடுக்கணும், அதில் தண்டனை கொடுக்கணுன்ட்டு. அப்போது வாசிக்கிட்டே வர்ற நேரத்தில் இந்த சும்மா அப்படியே ஏதாவது வாசிச்சுட்டு வந்தாங்க. அப்படியா அப்படின்ட்டு தூக்கம் வர்றதுக்காக வாசிக்கிட்டே வருவாங்க. ராஜாவுக்கு தூக்கம் வர்றதுக்காக பாடுவாங்க, அல்லது ஏதாவது வாசிப்பாங்க, இல்லை கதை சொல்லுவாங்க. இப்படி வாசிக்கிட்டே கதையாக கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. சரி, கதை கேட்டால் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த இடத்துல வந்தோடனே இதுக்காக அவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா? ஒன்றுமே செய்யப்படலையா ராஜா? இன்னும் ஒன்றுமே செய்யப்படலையா? என் உயிரை காப்பாற்றிருக்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆமான் அங்கே வந்து நிற்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆட்டு விற்கிற ஒரு ஆண்டவர் தான், ஆடுகிறவர்கள் மனிதர்கள். அல்லேலூயா. சரியாக அங்கே கொண்டு வந்து அவன் நிறுத்திருக்கிறாரு. முற்றத்தில் இருக்கிறது யார்? ஆமாண்ணா, உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இவரோட என்னென்னா, இப்படிப்பட்டவனை கனம் பண்ணுறதுக்கு அவன் மனசில் இருக்கிற என்ன ராஜாவுக்கு தெரியாது, அவனுக்கு கேட்டால் தெரியும், மொர்தெகாயை கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லி மொர்தெகாயை கேட்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு வந்து பிளான் பண்ணுறாரு பாரு. அல்லேலூயா. கரெக்டாக மொர்தெகாயை குதிரையில் ஏற்றி நகரவளம் பண்ணும்படி செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தீமை நன்மையாக மாற. அதுக்கு என்ன மொர்தெகாய் என்ன செஞ்சார்? தேவனை மட்டும்தான் வணங்குவேன். அல்லேலூயா. அப்படியே தாள பணிந்து வணங்கணும் அப்படின்னு அர்த்தம்.
ஏன் என்ன ஒரு சல்யூட் கூட வைக்கக்கூடாதா முருதகாய்? ஆமான் வந்து மேலதிகாரி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாளை பணிந்து இறைவனை வணங்குறது மாதிரி தேவனை வணங்குறது மாதிரி வணங்கணும்னா முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி வணங்குறது ஆண்டவர் தான் வணங்குவேன். அல்லேலூயா. அப்படி ஒரு மரியாதையை கொடுக்க முடியாது. சாதாரண மரியாதை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவனுக்கு தாளை பணிந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கட்டளையிட்டார். ராஜாவின் கட்டளை மீறினார். அல்லேலூயா. ராஜாவின் கட்டளை மீறி தான் முருதகாய் அதை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் முருதகாயின் பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆமே. நீங்களும் பக்தி வைராக்கியமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக இந்த மாதத்திலே தீமையை நன்மையாக ஒரே ராத்திரியிலே முடிய பண்ணுவார். அடுத்து 2வதாக ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? ஒரு தீமையை நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள், அதுக்கப்புறம் 20, 21 வசனங்களை மட்டும் வாசிப்போம். வேகமாக வாசிங்க. 14:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே இருக்கிற முன்னடியிலே இறங்க வேண்டும் என்று சொல்லு. அதற்கு எதிராக இறங்குவீர்களாக. பார்வோன் திகைத்து திரிகிறார்கள், அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பின்தொடரும்படிக்கு கடினப்படுத்தி அறியும்படிக்கு மகிமைப்படுவர் என்றார். செய்தார்கள். ஓடி போய்விட்டார்கள். அறிவிக்கப்பட்ட போது வேறுபட்டு ரதத்தை பூட்டி கூட்டிக் கொண்டு 600 ரதம், எல்லா ரதமும் கூட்டிக்கிட்டு பின்தொடர்ந்தான். போதும். அல்லேலூயா. பின்தொடர்ந்தான். ஆண்டவர் வந்து கடினப்படுத்திட்டாரு. உனக்கு வந்து வேகத்தில் என்ன பண்ணாரு? ஆமானுக்கு வந்த வேகம் மாதிரி 60 முழத்தை தூக்கு முறம் பண்ணுற மாதிரி 600 ரதம். இன்னும் எல்லாருடைய ரதத்தையும் பிடிங்கிருப்பார். நீ வாங்க தரைப்படை, என்னது காலாட்படை, என்னது காலாட்படை, அடுத்து ரதப்படை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஜனங்களோட எல்லாம் கூட்டிக்கிட்டு எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியல, எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து நல்லா கவனிங்க, இந்த செங்கடலுக்கு பக்கத்தில் தான் பாளையம் இறங்க சொல்லுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும் அவன் புறப்பட்டு வருவான், நான் எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன்னு மோசேட்ட சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நான் இதயத்தை கடினப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. மோசைக்கு சரி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஏதோ சொல்கிறாரு போலன்னு விட்டுருப்பார். உண்மையிலே அவன் புறப்பட்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சுது, அடப்பா அவன் இவ்வளவு அடி வாங்கி அவன் என்ன பண்ணுறான்? இதயத்தை கடினப்படுத்தி என்ன பண்ணுறான்? எல்லா இராணுவங்களோடும் அப்படியே புறப்பட்டு வந்து பார்வோன் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே வேகமாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்களெல்லாம் பார்த்து பயந்து அலறிட்டாங்க. மோசையை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? எகிப்தில் பிரேத குழி இல்லை என்றால் வந்து என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து என்னை கொலை செய்ய பார்க்கிறாய் அப்படின்ட்டு மோசையே கல்லறிய பார்க்குறாங்க. ஆனாலும் மோசே வந்து 14:13 சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. 20:21 சமுத்திரத்து மேல் நீட்டினான். கர்த்தர் ஒதுங்கும்படி செய்தார், வற்றி போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. கால் நனையாம ஆண்டவர் போட்ட ரோட்ல இஸ்ரேல் மக்கள் நடந்து போறாங்க. அல்லேலூயா. நடந்து போறாங்க. நடந்து போய் அதாவது அதற்கப்புறம் வந்து அந்த எகிப்தின் சேனையும் இஸ்ரேல் சேனையும் ஒன்றுக்கொண்டு சேராதபடிக்கு ஆண்டவருடைய மேகம் அங்கே தடுத்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. இஸ்ரேல் சேனையெல்லாம் கடந்து அங்கே போன பிறகு கரெக்டாக மேகத்தை ஆண்டவர் தூக்கிட்டாரு. உடனே எகிப்தியர்லாம் வேகமாக புறப்பட்டு அந்த வழியில் வந்துடுறாங்க. அந்த வழி இஸ்ரேல் மக்களுக்கு தான், எகிப்தியருக்கு கிடையாது. நல்ல நடு சமுத்திரம் வந்தோடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஸ்க்ரீனை எடுத்து மூடுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். அப்படியே கடல் அப்படியே ஒன்றாக கவிழ்ந்து ஒருத்தர் கூட இல்லாமல் மீந்து போனார். மீதம் இல்லாமல் அழிந்து போனார்கள். அல்லேலூயா. அதான் கவனி. இப்போ இந்த ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படின்னா பார்வோனுக்கு வந்து இருக்கிற படைகள்லாம் அதிகம். எப்படியாவது வந்து என்ன பண்ணிடுவான்? மனாந்தரத்துலையாவது என்ன பண்ணுவான்? சுற்றி வளைச்சி எப்படியாவது என்ன பண்ணியிருக்கணும்?
மக்களை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு எப்படியாவது பிடிச்சிருப்பான். சரி, இவனை பற்றி ஆண்டவருக்கு தெரியும், அதனால தான் எப்படி கடலில் வச்சு என்ன பண்ணிடுவோம், கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்துறாரு. ஏன் ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்தணும்? ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஏன் கடினப்படுத்தணும்? ஏன்னா அவனுக்கு தெய்வ பயமே இல்லை. அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்தில் உனக்கு பயப்படாதபடிக்கு எங்கள் இருதயத்தை எங்கள் கடினப்படுத்தாதீங்க ஆண்டவர் அப்படின்னு ஏசாயா சொல்லுவார். அல்லேலூயா. இருக்கட்டும், வாசிக்க வேண்டாம். உங்களுக்கு பயப்படாதபடி எங்கள் இருதயத்தை கடினப்படாத. கொஞ்சமாவது கடவுள் இருக்கிறாரு, இவ்வளோ வாதை அனுப்பியிருக்கிறாரு, என்னுடைய மூத்த பையனும் செத்துருக்கிறான், இனிமேலாவது கர்த்தருக்கு பயப்படணும்ன்ட்டு அவனை நினைக்கல. அதனால தான் இன்னும் கடினம். ரைட்டு, ஓகே, நானும் கடினப்படுத்துகிறேன் அப்படின்னு ஆண்டு கடினப்படுத்துறாரு. நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திங்கன்னா இன்னும் கடினப்படுத்துவார் ஆண்டு. அல்லேலூயா. இருதய கடினம், இருதயம் கல் மாதிரி ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம் ஆண்டவரை கேட்கணும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ண, தன்னுடைய மக்கள் அவ்வளோ பாடுபட்டாங்க, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. கல்மழை வந்தது, தன்னுடைய மக்களுக்கு தான் கேடு வரவழைத்தான். இருந்த போதிலும் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வரும்படி ஆண்டவர் செய்த எகிப்தியர்கள் செய்த கொடுமைகள் அவ்வளவா இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு அதனால எகிப்திய இராணுவத்தையும் தண்டிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதான் ஆண்டவர் நீதி செலுத்துகிற தேவன். முதல்ல ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக நடத்துனாங்க. ரைட்டு, அவங்கள என்ன பண்ணணும், ஒரு கை பார்த்துடணும். எகிப்திய இராணுவம் இஸ்ரேல் மக்கள் அவ்வளோ கொடுமை பண்ணிச்சு. எகிப்திய இராணுவத்தை வச்சு தான் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க, அடித்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு அவ்வளோ பேர் வாங்க கடல் பக்கம், உங்களுக்கு கடலில் ஒரு குளியல் அப்படின்னு போட்டு ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணிட்டாரு, ஒரு முடிவு கட்டிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், அப்போ துரத்திட்டு வர்றாங்களே, கடல் பக்கத்தில் நிறுத்திருக்கிறாரு, ஐயோ இது என்னது, தீமை நன்மையாக மாறப்படினார். அல்லேலூயா. அதான் கரெக்டாக மோசே சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும். அது என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு காண்கிற இந்த எகிப்திய இராணுவத்தை எல்லாம் அந்த நாட்களில் எகிப்திய இராணுவம் அப்படியே யூஎஸ் மிலிட்ரி மாதிரி, அமெரிக்க மிலிட்ரி மாதிரி ரதம்லாம், எகிப்திய ரதங்கள்லாம் கட 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 கடன்னு வேகமாக ஓடும். அவ்வளவு அந்த ரதத்தெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. பார், இப்போ நான் அந்த எகிப்தியரை என்ன பண்ண, இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அதான் அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரத்தில் அவங்க பாடுறாங்க, கடலில் ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. எப்படி ஈயம்னா செம்பு பொருளை கடலில் தூக்கி போட்டால் அப்படியே அமிழ்ந்து போயிடும். அல்லேலூயா. அது மாதிரி எகிப்தியர் எல்லாம் அமிழ்ந்து போனார்கள். ஆமென். ரதத்தையும் குதிரை வீரரையும் கர்த்தர் வெற்றி சிறந்தார் அப்படின்னு பாடுறாங்க. அல்லேலூயா. வெறியோடு கொண்டிருந்தார்கள். கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன், அப்படிதான் கத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாடுவாங்க, மிரியாம எல்லாம் பாடுவாங்க, கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று பகைஞன் சொன்னான், கர்த்தர் வெற்றி சிறந்தார் அப்படின்னு பாடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு செங்கடல் மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அல்லேலூயா. முதல்ல நம்ம சொன்னபடி பல வருட பகைமை ஒன்று உங்களை தீர்த்து கட்டுகிற அளவுக்கு போகலாம். ஆனால் அதை உங்களை கனப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில், ஒரே ராத்திரியில். அல்லேலூயா. இந்த ரெண்டாவது காரியம், செங்கடல் மாதிரி சூழ்நிலை. முன்னாடி போனால் கடல், பின்னாடி துரத்திக்கிட்டு வரான், சைடில் எங்கேயும் தப்பிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் புதிய வழியை காண்பித்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த தீமையை நன்மையாக பண்ணுறார். அந்த எகிப்தியரை அவங்க மறுபடியும் பார்க்கல. இந்த செங்கடலை ஆண்டவர் பிளந்தார் என்று பைபிளில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லுவார், ஏசாயாவில் சொல்லுவார், எல்லா ஓங்கிய போய்த்தினால் வல்லமையில் கரத்தினால் செங்கடலை பிளந்தார். தான் படைத்த சிருஷ்டி மேலே ஆண்டவர் பராக்கிரமத்தை ஆண்டவர் காண்பித்தார். அல்லேலூயா. அற்புத கண்காட்சியை ஆண்டவர் வச்சுட்டார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவ்வளவு அந்த கடல் இப்போ வாசிச்சாங்கள, கீழ்காற்றை வீச பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. அல்லேலூயா. அப்போ 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே காற்று வீசியிருக்கு. இப்போ புயல் காற்றெல்லாம் வீசுகிறாங்கல்ல, 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீச இருக்கிறது, கடலுக்குள்ளே போக வேண்டாம் மீனவர்கள்மாங்க. 1,00,000 கிலோமீட்டர் வீசினா அந்த காற்றை ஆண்டவர் கடல் மேலே கரெக்டாக அப்படியே திருப்பி இருக்கிறாரு. அப்படியே இஸ்ரேல் மேலே திருப்பினா அப்படியே வெட்டுக்கிளி மாதிரி பறந்து போயிருப்பாங்க எல்லாருமே. சரியா? காற்றுக்கு அவ்வளோ வல்லமாக இருக்கிறது. ஆண்டவர் படைத்தது தான் எல்லாம். அப்படியே கடலில் அப்படி திருப்பி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே என்ன பண்ண பிளந்து பிரிந்து போக பண்ணார். அல்லேலூயா. அதே நேரத்தில் அடியில் இருக்கிற தரையை அப்படியே தூக்கி என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஹீட்டை கொடுத்து ஒரு ரோடு போட்டார், கால் நனையாமல் நடந்தார்கள். அல்லேலூயா. 2 பக்கமும் மதிலாய் நின்றது, 2 பக்கமும் பிளந்து பிரிஞ்சு போகிற, 2 பக்கமும் பிளந்து பிரிஞ்சு அந்த 2ஐயும் ஐஸ் மாதிரி நிற்க வச்சுட்டார். எதை?
அந்த ஜலத்தை ரெண்டையும் என்ன பண்ணிட்டாரு, கடல் ரெண்டு பக்கம் என்னாச்சு, ஆழ்கடலிலே ஜலம் உறைந்து போயிற்று அப்படின்னு நீங்கள் அப்புறமேல வாசிப்பீங்க, சங்கீதத்தில் வாசிப்பீங்க. ஜலம் உறைந்து போய் அப்படியே நிற்கிது, ஐஸ் கட்டி மாதிரி நிற்கிது, நடுவில் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ இரவு முழுக்க ஆண்டவர் இந்த அற்புதத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இரவு முழுக்க இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார், இஸ்ரேல் மக்களை அப்படியே பாதுகாத்து நிற்க வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மேகத்தை அனுப்பிச்சிட்டாரு, எகிப்தியருக்கு மேகத்தை அனுப்பிச்சார். அந்த மேகம் எகிப்தியருக்கு இருட்டாக இருக்குது, அந்த பக்கம் மேகம் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்குது. அல்லேலூயா. பிளந்துக்கிட்டே இருக்குது, கடல் பிளந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் பிளந்து முடித்தோடனே எல்லாரையும் போக சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கடந்து அப்படியே போகிறாங்க. நீங்கள் படங்கள்லாம் பார்த்த மாதிரி சின்ன ரோடு போடல ஆண்டவர். அல்லேலூயா. அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பக்கம் ஜலம் பிளந்து பிரிந்து போக போயினார். எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டுறேன்னு கூட அவங்க யோசிக்கிற எகிப்தியர். நடுவில் போவோம். நடுவில் வந்த பிறகு தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஸ்க்ரீனை எடுத்து மூடுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அடிச்சுக்கிறாங்க. அந்த இதெல்லாம் ஐஸ் கட்டிலாம் உருக ஆரம்பிக்குது. அப்படியே ஐயோ திரும்பி ஓடுவோம் அப்படின்னு சொல்ல இந்த இஸ்ரேல் தேவன் வந்து அவங்களுக்கு துணையாக நிற்கிறாரு. இப்போ தான் தெரியுது, அதுக்கு முன்னாடிலாம் தெரியல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணினார். சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் சொல்கிறோம், ஆண்டவர் அப்படி பிரித்து 3500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றளவும் செங்கடலை ஆண்டவர் பிளந்தார், செங்கடலை ஆண்டவர் பிளந்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எகிப்தியரை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணார், எகிப்தியர் பயத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரேல் மக்களை விட்டு நீக்கி போட்டார். அல்லேலூயா. அப்போ தீமையை நன்மையாக மாற பண்ணார். உண்மையில அதை மட்டும் செய்யலை அப்படின்னா எகிப்திய இராணுவத்தை வச்சு என்ன பண்ணியிருப்பான், வனாந்தரத்தில் எப்படியாவது சுற்றி வந்து அவங்கள வம்பெடுத்திருப்பான், எப்படியாவது அவர்களை பிடித்திருப்பான். ஆனால் ஆண்டவர் கரெக்டாக கடலுக்கு கொண்டு வந்து அப்படியே கதையை முடிச்சு போட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வல்லவராய் ஆண்டவர் தீமையை நன்மையாக மாறப்போனார். ஒரு ராத்திரியில். மூன்றாவதாக நமக்கு எல்லாம் தெரிந்தது தான் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். தானியேல் 6, 1, 2, 3. ராஜ்யம் முழுவதிலும் தேசாதிபதிகளையும் ஒருவனாயிருந்தான். ராஜா நினைத்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ராஜா நினைத்தான். ஓகே, அண்டர்லைன். அப்போது இந்த ராஜா நினைக்கல, ராஜா நினைக்கல, ஆண்டவர் தான் நினைப்பை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நினைச்சிருக்கிறார். என்னது, ராஜா நினைக்க ராஜ்யம் முழுமைக்கும் பிரதானியாக்க ராஜா நினைத்தான். ஆனால் கர்த்தர் தான் நினைச்சு. நல்லா கவனிங்க, ராஜா நினைக்கிறாரு, ஆண்டவர் அவனுடைய இறுதி உடனே வந்து என்ன பண்ணுறான், பிசாசு ஒரு தீமையை தானியேலுக்கு எதிராக கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அந்த தேசாதிபதிகள்லாம் தானியேல் மேல் குற்றம் சாட்டும்படி எந்த விஷயத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல தானியேலை. அப்போ இவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அழகாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளானை அப்படியே எப்படி வந்து முருதகாய்க்கு ஒரு பிளான் போட்டது போல், அழகாக ஒரு தூக்கு மரம் செஞ்சது போல் தானியேலுக்கு ஒரு பிளான். என்னன்னா 30 நாளளவும் எந்த ஒரு மனுஷனோ என்ன பண்ணக்கூடாது, எந்த தேவனை என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது, உங்களை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சட்டம், ஒரு கையெழுத்து மட்டும் போட்டிருங்க ராஜா, என்ன பண்ணுங்க, ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தானியேலோ அதுக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து தான் பண்ணுகிற பிரகாரமாக 3 வேளையும் எருசலேமை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா. வந்து என்ன பண்ணணும், அதில் தண்டனையெல்லாம் எழுதியிருக்குது. 30 நாளோட எவனாவது வந்து என்ன பண்ணணும், தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அச்சணமே என்ன பண்ணணும், சிங்கக்கபியிலே தூக்கி போடப்படுவான் என்று தீர்மானம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முத்திர மோகத்தை கலற்றி அப்படியே வச்சுட்டு ராஜாவுக்கு ஐஸ் கட்டி வச்சது மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் பாவம் ராஜாவுக்கு தெரியல, தனக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனான தானியேலுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வந்து தெரியல. 18 முதல் 22 வாசிங்க. போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் இருந்தான். ரொம்ப ராஜாவை கஷ்டமாச்சு, என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே, வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு இந்த பிரதானிகள்லாம் நம்மளை இப்படி மாட்டி விட்டாங்களே, தானியேல் வந்து ரொம்ப முக்கியமான மனுஷன் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நித்திரையும் வரல.
எழுந்திருந்து நல்ல பசி உள்ள சிங்கங்கள். அல்லேலூயா. அந்த தானியேல் வந்து தானியேலை பிடிச்சி உள்ளார போடுறதுக்கு முன்னால் ராஜா வந்து சொல்றாரு, தானியேலே என்ன பண்ண, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க இல்லை வல்லவரா, உன்னை தப்புவிக்க வல்லவர். யாருக்கு விசுவாசம் இருக்குது? ராஜாவுக்கு விசுவாசம் இருக்குது. தானியேலை சிங்க கபில போடுறப்ப சொல்லி அனுப்புறாரு. வாசிங்க. உன்னை தப்புவிப்பார். ராஜாவுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. இறைவனா ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்போ காலையில் என்ன பண்ணுறாரு, துயர சத்தமாய் ரொம்ப அப்படியே தொண்டை கம்மி போய் தொண்டை கம்மி போய் கூப்பிடுறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். உடனே படிச்சுன்னு கீழே இருந்து ஒரு குரல் தெளிவாக கேட்குது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு மதி என்ன காலை எழுந்து பிரேயர் பண்ணிட்டு பேசியிருப்பார் நினைக்கிறேன். தானியேல், நீர் என்றும் வாழ்க, அனுப்பி வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் குற்றமற்றவனாக இருந்தேன், நீதி கேடு செய்ததில்லை. எனவே சிங்கங்களின் வாயை தூதனை அனுப்பி கட்டி போட்டார். அல்லேலூயா. அது எப்படி மாறுதலாக முடிஞ்சதுன்னா 25 முதல் 28 வந்து தரியு பெரிய ஒரு நிருபமே ராஜ்யம் முழுமைக்கும் எழுதி அனுப்புகிறாரு. தானியேலின் தேவன் தான் பெரியவர், அவரை எல்லாம் வணங்கி சேவிக்கணும்னு சொல்லிட்டு 28வது வசனத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தரியுவின் காலத்திலும் இப்போ தரியு கட்டளையிட தான் அந்த காலத்தில் நடந்தது. தரியுவுக்கு அப்புறம் கோரேஸ் ராஜாவின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அலையில இப்போ சிங்கத்து கெபியில் போட்டது நல்லதா கெட்டதா? இல்லைன்னா நம்ம பாட்டு பாட முடியுமா? சிங்க கெபியில் நான் நடந்தேன் விழுந்தேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள்லாம் திஷ்டாந்தமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் சிங்க கெபியில் தூக்கி போடலாம். உங்கள் வீடே சிங்க கெபியாக இருக்கலாம், போக வர உருமலாம் அவங்கள பார்த்து. அல்லேலூயா. அதை பார்த்து கொண்டு யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. உங்கள் புருஷன் உருமலாம், மாமனார் மாமியார் உருமலாம், நாத்தனார் உருமுவாங்க. சிங்க கெபியில் போட்டது போல இருக்குது. இப்போ பயங்கரமாக இருக்குது. அல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரியில், ஒரே ராத்திரியில். அல்லேலூயா. அப்போ தானியேல் எப்படி சொன்னார்? குற்றமற்றவனாக இருந்தேன். நீ குற்றமற்றவனாக இருக்கிறீங்களா? தீமை நன்மையாக மாற பண்ணுவார். அதே போல் எகிப்திலேருந்து வந்தீங்களா? அதான் 2வது காரியம். அல்லேலூயா. எகிப்திலேருந்து என்ன பண்ணிடணும்? கிளம்பி ஜனங்கள் வந்து விட்டார். அவங்களுக்கு தான் சிவந்த சமுதிரத்தை ஆண்டவர் பிளக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அதே முதலாவது பார்க்கணும், மொர்தெகாய் பக்தி வைராக்கியமாக இருந்தாராம். ஆண்டவர் மேலே தான், ஆண்டவர் தான் வணங்குவேன் அப்படின்னு பக்தி வைராக்கியமாக இருந்தான். 2வது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு தான் தீமை நன்மையாக. 3வது தானியேல் குற்றமற்றவனாக இருந்தான். தன்னுடைய வேலையில் எந்த ஒரு பழுதும் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தான். அல்லேலூயா. அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? ஒரே ராத்திரியிலே தீமை நன்மையாக கர்த்தர் மாற பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. 4வது மத்தேயு புதிய ஏற்பாட்டில் வருவோம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 62 முதல் 66. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே எப்படி ஆயத்த நாளுக்கு பின்னான பிலாத்துவின் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தனா உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் வந்து சொல்லாதபடிக்கு முந்தைய எத்தை பார்க்கிலும் கொடிதாகாத படிக்கும் என்றார்கள். உண்டே அவர்கள் பத்திரப்படுத்தியிருக்கிறாங்க. கல்லறை என்ன பண்ணியிருக்காங்க? பத்திரப்படுத்தியிருக்கிறாங்க. எங்கேயாவது நடக்குமா? அது எங்கேயாவது நடந்திருக்கா? ஒரு கல்லறைக்கு அந்த கல்லறையில் உள்ள பிணம் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காவல் எங்கேயாவது இருந்திருக்குதா? அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. ஆமே. இல்லை, அந்த நாட்களில் வந்து ஒரு மலை குகையில் இருக்கும். லாசருவின் கல்லறையும் குகையில் தான் இருக்கும். ஆண்டவருடைய கல்லறையும் குகையில் தான் வந்து இருந்தது. அதை ஒரு கல்லை மூடி வச்சுட்டு போயிட்டாங்க.
மற்றவங்களாம் அழுதுட்டு போயிருக்கிறாங்க, வாசனை திரவியம் சும்மா ஒரு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. 2வது நாளுக்கு அப்புறம் வந்து ஸ்திரீகள் வந்தால் என்ன பண்ணுறாங்க, அந்த வாசனை திரவியங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. சரியா, மறுபடியும் நல்ல ஒரு அவருக்கு பாவம், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு அடக்கம் கொடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. அவர் அங்கே வந்து ஆனால் நடந்தது என்ன, 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஓய்வு நாள் முடிந்து ஞாயிற்றுக்கிழமை விடிந்து வருகையில் பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி இறங்கி வந்து உட்கார்ந்தான். மின்னலை போடும் இருந்தது. பயந்ததினால் செத்தவர்களை போனார்கள் நோக்கி பயப்படாதிருங்கள், இல்லை உயிர்த்தெழுந்தார். போதும், அல்லேலூயா. நான் சொன்னபடியே அப்போ இந்த கல்லறையெல்லாம் ஆண்டவர் மதிக்கல, காவலையும் மதிக்கல, அவர் எழுந்துச்சு போயிட்டார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணிட்டாரு, கல்லுக்கு முன்னால கல்லு ஊடுருவி போயிட்டார். அதான் சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். இப்போ ஆண்டவர் வர்றாரு, நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம்னா அப்படி தான் இருக்கும் சரீரம் எல்லாம். அல்லேலூயா. அப்படி இந்த சுவரை பழந்துக்கிட்டு அப்படியே ஊடுருவி அப்படியே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சரீரத்துக்கு இப்படி கையை போட்டால் அப்படி உள்ளார போகும் கை. அல்லேலூயா. அதான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். ஆமே. அந்த சரீரத்தில் ரத்தம் இருக்காது, சதம் மட்டும்தான் இருக்கும், சதை எலும்பு தான் இருக்கும். அல்லேலூயா. இதான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த சரீரத்தில் உயிர்த்தெழுந்தவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அல்லேலூயா. முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பொழுது நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமாய் கர்த்தரோடு இன்றைக்கு இருப்போம் அப்படின்னு வாசிக்கிறோம்ல. அதுபோல் மரித்தவர்கள் எழுந்திருக்கும் போது இப்படி தான் அந்த சரீரத்தை அடைவார்கள். நாமளும் என்ன பண்ணுவோம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அப்படி ஆண்டவர் அந்த சரீரத்தில் இருந்தார். கல்லு ஊடுருவி போயிட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு போயிட்டாருங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, டோரை திறக்கிறதுக்காக. அந்த டோரை திறக்கிற வேலை தான் யாரு, தூதனுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாங்க, கல் வச்சிருக்கிறாங்க, அந்த கல்லுக்கு முத்திரை போட்டிருக்கிறாங்க, அந்த முத்திரைக்கு ஒரு காவல் போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை தடுக்கிறதுக்கு இவ்வளவும் பிசாசு பண்ணியிருக்கிறான். உண்மைதானே? சரியா, அவன் கொண்டுட்டான் வச்சுட்டான், ஆனாலும் உயிர்த்தெழுதலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உயிர்த்தெழுந்துட்டு அவ்வளோதான், அன்றைக்கு தான் அந்த உயிர்த்தெழுதல், அன்றைக்கு தான் அந்த தலையை நசுக்குவாருங்க தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. அல்லேலூயா. மரணத்தின் தலையை நசுக்கி ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ஜெயித்து எழுந்தார். அதுலேருந்து தான் மரண பயம் எல்லாருக்குமே போயிடுச்சு. ஆமே. ஆமாம், மரண பயம் எல்லாருக்கும் போனது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் போது தான். ஆமே. ஆண்டவரை உயிர்த்தெழுந்துட்டாரு. அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன், நிச்சயம் மரித்தாலும் என் தேவனை பார்ப்பேன், என் இயேசுவை பார்ப்பேன் என்று எல்லாரும் நினைத்தது அதுதான். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்போ கல்லறையை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க, அவன் அந்த எத்தன் வந்து என்ன சொன்னது ஞாபகம் இருக்குது, சீஷர்கள் களவாக கொண்டு போயிடுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியா சரி கல்லறையை போட்டு காவல்லாம் படுத்துங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ண, ஒன்றுமே சொல்ல முடியல. நீங்கள் தான் கல்லறையை போட்டு காவல்லாம் வச்சிங்களே, அப்புறம் எப்படி அந்த பாடி எங்கே போயிருக்கும்? ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்கும், அந்த பாடி என்ன ஆயிருக்கு, உங்களை தான் மீறி உயிரோட வெளியில் போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ண, உயிர்த்தெழுதல் என்ன ஆயிற்று, சாட்சியோடு நிரூபிக்கப்பட்டது. ஆமே. உயிர்த்தெழுதல் சாட்சியோடு நிரூபிக்கப்பட்டது. கல்லறை வச்சாங்க, முத்திரை வச்சாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சும்மா கல்லை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன இருந்திருக்கும், என்ன சொல்லியிருப்பாங்க, உயிர்த்தெழுதலாம் இல்லை. சீஷர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாடியை திருடி வேற ஒரு கல்லறையில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, கல்லறை காலியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ எதுவுமே சொல்ல முடியல. ஏன் கல்லறைக்கு, அப்போ கல்லறைக்கு காவல் வச்சது தீமையா நன்மையா, நன்மை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக ஒரே ராத்திரியில் என்ன நடந்தது, ஒரே ராத்திரியில். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே மரித்து போயிருக்கிறீங்களா, அவ்வளோதான் உங்களை அடக்கம் பண்ணுற அளவு கொண்டு போயாச்சா, ஒரே ராத்திரியில் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. வெளியே கொண்டு வந்து தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கடுத்து 5வது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிப்போம். யாத்திராகமம் 16:1. எல்லாரும் தேதியிலே சேர்ந்தார்கள்.
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அடியிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவனுக்கு சொன்னார்கள். பாருங்க, எப்போ பார்த்தாலும் சாவணும் தான் விரும்பி இருக்கு இந்த கூட்டம். சாப்பிட்டு அங்கேயே செத்து போயிருந்தோம்னா தாவிலை, தேவலை, அவ்வளோதான் வந்து தாவிலை அப்படின்னு எழுதியிருக்கு. சரியா, தேவலை அதுதான் தாவிலை அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்கு, சாப்பிட்டு செத்து போகணும்னே இந்த கூட்டம் விரும்பி இருக்கு. சரியா, இறைச்சி பார்த்துட்டு உடனே ஆண்டவர் சொன்னார், அவள் முறுமுறுப்புகளை கேட்டேன்னு சொல்லு. சாயங்காலத்தில் இறைச்சி சாப்பிடுவீங்க, விடியற் காலத்தில் அப்பத்தை சாப்பிடுவீர்கள்னு சொன்னார். நாளைக்கு ஒரே ராத்திரியில் அன்றைக்கு தொடங்கி சரியா சாயங்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 முதல் 15 வருஷம் வீட்டில் போய் வாசிப்பாங்க, நேரம் இல்லை. அந்த காடைகள் வந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. அல்லேலூயா. அப்போ சாயங்காலத்தில் இறைச்சி சாப்பிட்டாங்க. காலை எழுந்துச்சு பார்த்தா ஒரே ஒரு உருட்சியான வஸ்து அப்படியே கிடக்குது. பனி நீங்கிய பிறகு பார்த்தா குத்துமல்லி அளவாக இருக்குது. இது என்ன அப்படிங்கிறதுக்காக எபிரேய மொழியில் மன்னா அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க. மன்னானா இது என்னன்னு அர்த்தம். மன்னானா அதான் அதுக்கு பேராயிருச்சு. அல்லேலூயா. சரியா, மன்னா அப்படின்னு பேர் வச்சாங்க. மன்னானா ஒன்றும் இல்லை, இது என்ன அப்படின்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. அது வானத்து அப்பத்தை ஆண்டவர் கொடுத்து 40 வருஷம் மன்னாவினால் போஷித்தார். அல்லேலூயா. இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு பசியாக இருந்தது நல்லதா கெட்டதா? நல்லது. அல்லேலூயா. பசியாக இருந்ததுனால தான் வந்து அதாக போகிறோம் இதாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீங்க, காலையில் அப்பத்தினால் திருப்தி ஆவீர்கள், சாயங்காலத்தில் இறைச்சி சாப்பிடுவீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். காலையில் தொடங்கின அந்த அப்பம் அன்னைக்கு தொடங்கி 40 வருஷம் அளவும் அவர்கள் என்ன பண்ணாங்க, மன்னா பொழிந்து கொண்டே ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை பார்க்கிற உங்களுக்காக நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். 5 சூழ்நிலைகள். முதலாவது சூழ்நிலை, பக்தி வைராக்கியமாக இருந்த மொர்தெகாய், அவனுக்கு தூக்கு மரம் அது கனமாக முடிந்தது. அடுத்தது என்ன சொன்னேன், சிவந்த சமுத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில் வந்தாங்க. நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? பாவத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்களா? உங்கள் பழைய வழிபாடுகளை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? சிவந்த சமுத்திரம் போன்ற ஒன்று இருக்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணார், இனி அந்த தீமையை காணாதபடி ஆண்டவர் செய்வார். 3வது தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடியலை. ஆனால் ஆண்டவர் ஒரு சிங்கக்கவியை அனுமதித்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு ராஜ்யம் முழுமைக்கும் தேவன் பெரியவர் என்று தரியு ராஜாவின் மூலமாய் எழுதி அனுப்பினார். சிங்கங்களின் வாயை தப்புவித்தார். அல்லேலூயா. 4வதாக உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். ஆண்டவருடைய கல்லறை முத்திரை போட்டு காவல்படுத்தினாங்க. ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்தார். அதனால தான் சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. நீங்கள் கல்லறையில் பாடியை தூக்கி எடுத்துட்டீங்க அப்படிலாம் சொல்ல இடம் இல்லாமல் கல்லறையின் காவலையெல்லாம் முறியடித்து ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. 5வதாக மன்னாவை புசிக்க பண்ணினார். அவங்க பசியாக இருந்தாங்க, மன்னாவை புசிக்க பண்ணினார். அல்லேலூயா. எனவே இந்த வாக்குத்தத்தத்தின்படி அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.